ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியே இல்லாமல் தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். ஷீலா மீன் 1/2 கிலோ அளவு எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெசரி ஊற வச்சுருக்கேன். இந்த மீன் இப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு வச்சுருக்கேன். இதை இப்போது உள்ளே சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போது 2 பச்சை மிளகாய் எடுத்து கீரல் போட்டு வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 7 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுமே 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா குழைவாக வேகிறதுக்காக மூடியோடு இருக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது இந்த கலவையில் ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் காரம் எப்பொழுதும் கம்மியாக எடுத்துக்கிறதுனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீன்லையும் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இது உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். இப்படி ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சே வேக வைங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலாலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி நல்லா தயாராகிடுச்சு. இப்போது இந்த கிரேவியில் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருந்த மீனை ஒன்றா எடுத்து அந்த கிரேவியில் அப்படியே வச்சிடலாம். எல்லாமே வச்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைங்க. 2 நிமிஷம் கழித்து திரும்ப மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப இந்த ஒரு மீனாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு இந்த பக்கமும் 2 நிமிஷம். மீன் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போது இதை லைட்டாக கரண்டி போட்டு உடையாத அளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து பாலை திக்கான பாலாக புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாலை இந்த மீன் குழம்புல அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கரண்டி போட வேண்டாம். இந்த மாதிரி கடாய் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டாலே போதும். இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். இப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கமன்னு வாசமாக ரொம்பவே சூப்பராக மீன் குழம்பு தயாராகிடுச்சு. மீன் பாருங்கள் உடையாமல் அப்படியே முழுசாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை லைட்டாக ஒரு தடவை திரும்பவும் கடாயை சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி ரொம்ப போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு தயாராகிடுச்சு.
பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு தேங்காய் பால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.